விரிவான செய்திகளை பார்க்கலாம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் இலங்கையில் தூக்கை எதிர்நோக்கி இருந்த தமிழக மீனவர்கள் 5 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் இன்று சொந்த ஊர்களுக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் போதைப்பொருள் கடத்தியதாக கூறி அவர்களுக்கு கடந்த 30ஆம் தேதி கொழும்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. தமிழகத்தில் கொந்தளிப்பான சூழல் உருவானதைத் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் தொடர் முயற்சியால் 5 மீனவர்களையும் விடுவிக்க இலங்கை அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தமிழக மீனவர்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு அளிக்கும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் உத்தரவு நகல் அவர்கள் அடைக்கப்பட்டுள்ள வெளிக்கடா சிறை அதிகாரிகளுக்கு நேற்று கிடைத்தது. இதையடுத்து 5 பேரும் உடனடியாக விடுவிக்கப்பட்டனர். தம்பி விடுவிச்சாச்சுன்னு அவங்க அப்பாட்ட பேசினா, நாங்கள் வெளியே வந்து நிற்கோம், எங்களை விடுவிச்சாச்சு, எல்லாத்தையும் சொல்லுங்க வேணா. அம்மா நான் போன் பேசும்போது அம்மா நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுகிறோம்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விடுதலை செய்யப்பட்ட 5 மீனவர்களும் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகத்தில் இருக்கின்றனர். விமானம் மூலம் இன்று திருச்சி வரும் அவர்கள் பின்னர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்க குடும்பமே இந்த நியூஸை கேட்டதுல இருந்தா எங்களுக்கே விடுதலை. இந்த 5 குடும்பத்துக்கு இன்னைக்கு தான் விடுதலை கிடச்சிருக்கு. இந்த வருஷம் எங்களுக்கு புது வருஷமா இருக்கு. இன்னையில இருந்தே எங்களுக்கு புது வருஷம் தான். நியூஸை கேட்டதுல இருந்து எங்களுக்கு புது வருஷமா தான் இருக்கு. மரணத்தின் வாயிலில் இருந்து மீண்டுள்ள 5 மீனவர்களையும் வரவேற்க அவர்களது குடும்பத்தினரும் உறவினர்களும் தயாராக உள்ளனர். அவர்களது சொந்த ஊரான தங்கச்சி மடத்தில் உற்சாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை. வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்த மீனவர் சங்க பிரதிநிதிகள் நேற்று இரவு சென்னை திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் அவர்கள் அளித்த பேட்டியின் சாராம்சம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. இலங்கையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 5 மீனவர்களையும் மீட்க வலியுறுத்தி டெல்லி சென்ற மீனவர் சங்க பிரதிநிதிகள் நேற்று வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்தனர். சுஷ்மாவிடம் தங்களது கோரிக்கைகளை நேரில் வலியுறுத்திய அவர்கள் நேற்றிரவு சென்னை திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் பேசிய நிரபராதி தமிழக மீனவர் விடுதலை கூட்டமைப்பின் தலைவர் அருளானந்தம் இலங்கை கடற்படையை கடுமையாக சாடினார். 1996 மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்திய மீனவர்களும் இலங்கை மீனவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள். ஆனால் இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படை நடத்துவது வேறு விதம், இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை நடத்துவது வேறு விதம். அந்த இது இன்னமும் மாறவில்லை. அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இலங்கை கடற்படையினுடைய நடவடிக்கைகள். வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜுடனான சந்திப்பு நம்பிக்கை அளிப்பதாகவும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் என்றும் தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ நம்பிக்கை தெரிவித்தார். இலங்கையில் பிடிபட்டுள்ள இந்திய விசைப்படகுகள், தமிழக புதுச்சேரி சார்ந்த விசைப்படகுகள் 79 விசைப்படகுகள், 24 மீனவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த இந்திய இலங்கை இடைப்பட்ட கடற்பகுதியில் உள்ள இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கைகளை பற்றியெல்லாம் விரைவாக முடிவெடுப்பதாக நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். 5 மீனவர்கள் விடுதலையை தொடர்ந்து இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் அவலத்திற்கும் ஒரு நிரந்தர தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை அவர்களிடம் அதிகரித்துள்ளது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ் கூட 6 மீனவ சங்கங்கள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து நடத்திய 2 மணி நேர பேச்சுவார்த்தையின் முடிவாக மீனவ பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதாக பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். நிஷா சேகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. தமிழக மீனவர்கள் 5 பேரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டது முதல் தற்போது விடுதலை செய்யப்பட்டது வரையிலான முக்கிய தருணங்களை பார்க்கலாம். ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தை சேர்ந்த 5 மீனவர்கள் கடந்த 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 5 பேர் மீதும் போதைப்பொருள் கடத்தியதாக வழக்கு பதிவு செய்து இலங்கை சிறையில் அடைத்தனர். போதைப்பொருள் கடத்திய குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கூறி 5 மீனவர்களுக்கும் கொழும்பு நீதிமன்றம் கடந்த 30ஆம் தேதி தூக்கு தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பை கண்டித்து அரசியல் கட்சிகளும் மீனவர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நவம்பர் 9ஆம் தேதி இலங்கை அதிபர் ராஜபக்சேவை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட பிரதமர் மோடி 5 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து நவம்பர் 19ஆம் தேதி தமிழக மீனவர்கள் அனைவரும் இலங்கை அதிபர் ராஜபக்சே பொதுமன்னிப்பு அளித்த உத்தரவு நகல்
வெளிக்கடா சிறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். இலங்கையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதும் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. மீனவர்களின் சொந்த ஊரான தங்கச்சிமடத்திலிருந்து தலைநகர் சென்னை வரை அதன் தாக்கம் இருந்தது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். தூக்கு தண்டனை குறித்த செய்தி வந்ததுமே ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் பகுதிகளில் போராட்டம் வெடித்துவிட்டது. போக்குவரத்தை ஸ்தம்பிக்கச் செய்த இந்த போராட்டத்தில் 2 அரசு பேருந்துகள் தீக்கிரையாக்கப்பட்டன. கடலோர மாவட்டங்களில் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இறங்கினர். இந்த 5 நிரபராதி மீனவர்கள் உடனடியாக இலங்கை அரசு விடுவிக்க வேண்டும். அதற்கு இந்திய அரசும் தமிழக அரசும் உடனடியாக செயல்பட்டு துரிதமாக அவர்களை வெளியிலே கொண்டு வர வேண்டும். அவர்களுடைய வேதனையில் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் அளவுக்கு இந்த விடுதலையானது விரைவாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும். சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகமும் போராட்டக்காரர்களின் இலக்குகளாயின. 5 மீனவர்களையும் மீட்க கோரி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினரும் பல்வேறு இயக்கத்தினரும் போராட்டத்தில் குதித்தனர். உடனடியாக ராஜபக்சே அவர்களிடம் இந்திய நாட்டின் பிரதமர் பேச வேண்டும். பேசி ராஜபக்சேவுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி 5 மீனவர்களையும் தூக்க ரத்து செய்து அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே உயிரோடு எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று இந்திய அரசை கேட்கிறோம். இதே கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் எழுதினார். நரேந்திர மோடியும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கொடுத்த அழுத்தமும் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட இடைவிடாத முயற்சிகளும் 5 மீனவர்களையும் இன்று தமிழகம் திரும்பச் செய்துள்ளன. சிவகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.